இந்த கடல் நீர் எப்படி நன்னீரா மாறுது? இதை நீர் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். கடல் நீர் மேல வெயில் படும் போது அது ஆவியாகி மேல போய் அது குளிர்விக்கப்படுது வளிமண்டல அழுத்தத்தினால. இது குளிர்விக்கப்படுறதுனால நீர்த்துளிகள் சேர்ந்து மேகமா மாறுது. இந்த மேகம் இன்னொரு மேகத்து கூட சேரும். இந்த சேரும் போது வெயிட் தாங்கல அப்படின்னா அது நீரா திரும்பவும் பூமிக்கே வருது. இது எப்படி உப்பு நீர் தான் மேல போகுது, அப்புறம் எப்படி நன்னீரா கீழே வருது? இதையும் அல்லாஹ் சொல்றான். அப்புறம் அல்லது தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கிறீங்களே அந்த குடிநீரை நீங்க பாக்குறீங்களா? அத மேகத்துல இருந்து நீங்க இறக்குறீங்களா அல்லது நாம் இறக்குறோமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். ஒருவேளை இந்த குடிநீரை நீங்க குடிக்காத மாதிரி நான் ஆக்கிட்டேன் அப்படின்னா உங்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கிறோம். அதே நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம தண்ணி குடிக்கிறோம், இந்த தண்ணி உப்பா இருக்குது அப்படின்னா, கடல் நீர் மாதிரி உப்பா இருக்குதுன்னா நம்மளோட நிலைமை என்ன? தண்ணி குடிக்காம நம்மளால வாழ முடியுமா? 2 நாள் தண்ணி குடிக்கல அப்படின்னா நம்ம டீஹைட்ரேட் ஆயிடும். 1 வாரம் தண்ணி குடிக்கல அப்படின்னா நம்ம இறந்து போகக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கணும். நீர் அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு.